போத சொன்னா கேளுமா, அழாத. என்னால முடியலங்க. இத்தனை வருஷமா வேர்வையும் ரத்தமுமா நீங்க, கார்த்தி, தமிழ் எல்லாருமா சேர்ந்து சம்பாதிச்ச சொத்து அது. அந்த வீடு நம்ம முதல் முறையா வாங்கினது, நம்ம குடும்பமா வாழ்ந்த இடம். எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. அந்த ராஸ்கல் இப்பவும் மாட்டாம தப்பிச்சிட்டான்ல. நீங்க எதுக்குடா கலிவரத்துல பார்த்து பேரம் பேசுறீங்க? அப்பவாவது அவன் உண்மையை சொல்வானோ நாங்க நினைச்சோம்ப்பா. அது எப்படி நீங்க பேசினது வீடியோவா போலீஸ் கைக்கு போய் மாட்டிருக்கோம்? இதுவும் அந்த அர்ஜுனோட வேலை தான். நாங்க போய் கலிவரதனை பார்த்து பேசுவோன்றதை அவன் முன்கூட்டியே யூகிச்சு உள்ள ஒரு போலீஸ்காரனை செட் பண்ணி அந்த வீடியோ எடுக்க வச்சிருக்கான். அப்போ இந்த கொலையை அவன் தான் பண்ணான்னு நம்ம எவ்வளவு சொன்னாலும் ராகினி நம்மள நம்ப போறதில்ல. இதுக்கு மேல நம்ப வச்சு என்னமா ஆக போகுது? ஒரு முட்டாள பொண்ண பெத்து வச்சிருக்க. அர்ஜுன மாதிரி ஒருத்தனை நம்பி முழு சொத்தையும் அவனுக்கு எழுதி வச்சுட்டாளே. இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டது எல்லாம் ஒரே நாள்ல தொலைஞ்சிருச்சு. கடவுள் நம்மள கை விட்டுட்டாரு. ப்ளீஸ் அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். இனிமே சரியாக என்னமா இருக்கு? அநியாயம் தான் இந்த உலகத்துல ஜெயிக்குது. கெட்டவங்க மட்டும்தான் வாழறாங்க. அப்புறம் எதுக்கு நான் என் பசங்களுக்கு நீதி தர்மம் தான் ஜெயிக்கும்னு சொல்லி கொடுத்தேன்? இத்தனை நாள் நேர்மையா வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நல்லவங்களா இருந்தா இந்த மாதிரி முட்டாளாகிதான் நிக்கணும். மொத்தமா முடிஞ்சதுங்க. நம்ம உழைப்பு எல்லாமே போச்சு. போத சொன்னா கேளுமா, அழாத. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா ஓ உனப்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. இந்த மாதிரி சமயத்துலதான் தைரியமா இருக்கணும். நம்ம கையை விட்டு எல்லாமே போயிடுச்சுங்க. மா, அதெல்லாம் எதுவும் நம்ம கை விட்டு போலமா. அந்த சொத்தை நம்ம திருப்பி வாங்குறோம். ராகினியே எழுதி கொடுத்துட்டா, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கார்த்தி, கடவுள் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறது எல்லாமே கடைசியில ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம ஆக்கி நடுத்துறையில் நிக்க வைக்கிறதுக்காகத்தான். இதுக்கு மேல எப்படி தமிழ் சொத்தை திரும்பி எழுதி வாங்க முடியும்? எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கும்.